இயரிங் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ. நான் உன்கிட்ட சொன்னேன் இல்லை சோனா, உன்னோட இயர்ரிங்ஸில் அழகான டைமண்ட்ஸ் பொருத்தி இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. அப்புறம் இது உனக்கு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அபி, இன்னொரு இயரிங் கண்டிப்பா இங்கேதான் இருக்கணும். நான் தான் தேடிட்டு இருக்கேன்ல, அது கண்டிப்பா கிடைச்சிடும். எங்க போச்சு? ஒரு நிமிஷம். ஹலோ சோனா, இஷான். என்ன? ஹே இஷான், how are you? ஹாய் அபிஷேக். நான் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி எங்க வீட்டில் ஒரு ஹியரிங் கிடைச்சது, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். இது சோனாவோடதா? ஆமா இஷான், அது சோனாவோட இயரிங் தான். தேங்க் காட், தேங்க் காட், அது சோனாவோட தானா? ஐயோ, நாங்க ரொம்ப நேரமா கன்ஃபியூஷன்லயே இருந்தோம். இதுல சுஹானா மேடம் வேற எனக்கு யார் கூடயும் அஃபேர் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினைக்க ஆரம்பிச்சிட்டா. நல்லா மாட்டிக்கிட்டேன். எனக்கு இப்போ சந்தேகம் இருக்கு. சோனா, இந்த இஷான், சோனா கிட்ட பேசு. ஹலோ, சொல்லு. சோனா, ஏன் ஏன் என் அழகான கல்யாண வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? இஷான், எப்படின்னு தெரியல. இயரிங் எப்படி அங்க விழுந்ததுன்னு I'm so sorry. சோனா, இஷான் கிட்ட சொல்லு, நான் உன்னோட ஆஃபீஸ்க்கே போய் இயரிங்கை கலெக்ட் பண்ணிக்கிறேன். இஷான், நான் கேட்டேன் சோனா, அபிஷேக்கை என்கிட்ட ஆபீஸ்ல வந்து கலெக்ட் பண்ணிக்க சொல்லு. ரெண்டு பேரும் உன்னை பத்தி நிறைய குறை சொல்ல போறோம். சரி. அபிஷேக் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, அவரை கிளம்பணும். பாய். ஏய் சோனா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன். அபிஷேக் அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாராம். ரியலி? அபிஷேக்கு என்னோட சார்பா ஒரு ஹக் கொடுத்துரு. இயரிங் கிடைச்சிடுச்சு இல்ல? சோனா, நவ் ஸ்மைல். வேணும்னு தானே இயரிங் அங்க விட்டுட்டு வந்தேன். அப்பதானே இஷான் வீட்டுக்கு மறுபடியும் உன்னால போக முடியும். உன்னோட சைல்ட்ஹுட் க்ளோஸ் ஃப்ரெண்ட சந்திக்கிறதுக்கு மறுபடியும் போகணும் தானே? ஏன் அபிஷேக் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன்? சோனா, நீ கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கவே போறது இல்லையா? நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் சோனா. அபிஷேக், வலி தாங்க முடியல, கை ரொம்ப வலிக்குது. I know it's paining. And I want you to know it pains. It hurts.